தொழில்துறையினர் மீதான சந்தேக பார்வையால் இந்தியாவில் தனியார் துறை முதலீடுகள் குறைந்து வருவதாக முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கருத்து தெரிவித்துள்ளார். சென்னை லயோலா கல்லூரியில் மாணவர்கள் இடையே மத்திய நிதிநிலை அறிக்கை மீது ப. சிதம்பரம் கருத்து தெரிவித்தார். இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக இந்தியாவின் ஏற்றுமதி தொடர்ந்து எதிர்மறையாகவே இருக்கும் நிலையில் இந்தியா 7.5% வளர்ச்சியில் இருக்கிறது என்று கூறப்படுவதாக சிதம்பரம் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் ஏற்றுமதி இதே நிலையில் இருந்தால் வரும் காலங்களில் இந்தியாவில் ஏற்றுமதி என்ற ஒன்றே இருக்காது என்றும் சிதம்பரம் தெரிவித்துள்ளார். It is like a car that is running on two wheels. At least two wheels are flat. The private investment wheel and the export wheel are flat. Perhaps there is a puncture, but this car is supposed to be running at a speed of 7.5% a year, even when two wheels are completely flat. மத்திய பட்ஜெட்டில் விவசாயத்திற்காக அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் செயல்படுத்த முடியாத அறிவிப்புகள் என்று அவர் விமர்சித்தார். தொழில்துறையினரின் அனைத்து வித பரிவர்த்தனைகளும் சந்தேகத்துடன் பார்க்கும் சூழல் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்ட சிதம்பரம், இந்தியாவில் தொழில் தொடங்க தனியார் முதலீட்டாளர்கள் முன்வருவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார்.